பாண்டியன், சரவணன் 2 பேருமே சேர்ந்து கடையில இருக்காங்க. சரவணன் வர எல்லா கஸ்டமருக்கும் சேர்த்து பொருள் எல்லாம் குடுத்துட்டே இருக்காரு. இது எல்லாமே பாண்டியன் பார்த்துட்டே இருக்காரு. பொருள் குடுக்கும்போது அப்படியே ஃபோனையே பார்க்குறாரு. ஃபோன பார்க்குறாரு, வைக்கிறாரு, ஃபோன பார்க்குறாரு, வைக்கிறாரு. இது எல்லாமே அப்படியே பாண்டியன் நோட் பண்ணுறாரு. இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? பொருள் குடுக்க சொன்னா ஃபோனையே பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா, டென்ஷனாக பார்த்துட்ருக்காரு. "இங்கே பாருப்பா, டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமா குடுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க. இருக்கா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் கொடுக்குறாரு. அதுக்குள்ளே பாண்டியனுக்கு ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. "என்ன கடை ஆர்டரா? எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன ஆர்டரு அப்படின்னு சொல்லிட்டு, கோவிலுக்கா கொண்டு வந்து கொடுத்துட்றோம். ஓகேவா, நாளைக்கு கொடுத்தா சரியா அப்படின்னு அந்த ஆர்டர் எல்லாமே எடுத்துகிட்ருக்காரு. இது எல்லாமே அப்படியே சரவணன் பார்க்குறாரு. பார்த்துட்டு, "அப்பாப்பா, கோயில் ஆர்டர் இருக்காப்பா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா" அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. "என்ன சரவணா இப்படி பேசிகிட்ருக்க? கோயில் ஆர்டரை நாளைக்கு தான் தர சொன்னாங்க. ஒன்றும் அவசரம் இல்லைப்பா, நீ கடையில் இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். "அப்பா, கோயில் ஆர்டர்லாம் உடனே கொடுத்துடணும்ப்பா" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லை சரவணா, அவங்க நாளைக்கு தான் கேட்டாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, அதுக்காக சொல்லலப்பா, அதெல்லாம் கொடுத்துடணும்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா." "ஆமாம், இப்போ கடையில் யாருமே இல்லை, நீ தானே இருக்கணும்" அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. "அப்பா, இந்த டைமுக்கு யாரும் வரமாட்டாங்கப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. ஆனால் ஒரு மாதிரி பாண்டியனுக்கு டவுட்டாக இருக்குது. இவன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்? ஒன்றுமே புரியலையே. அந்த கோவில் ஆர்டரை இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போய் எதுக்கு வேகமாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ பழனி வராரு. "என்ன மச்சான், நீங்கள் மட்டும் இருக்கீங்க, எங்கே சரவணன் இங்கே ஆளை காணோம்" அப்படின்னு கேட்குறாரு. "அவன் டெலிவரி பண்ண போயிருக்கான்" அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. "ஓ அப்படியா, இந்தாங்க ஏலக்காய், உங்ககிட்ட கடன் வாங்கினேன்ல, இந்தாங்க ஏலக்காய்" அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. "சரி, உனக்கு எதாவது வேலை இருக்கா? கொஞ்ச நேரம் நீ கடையில் இருக்கியா? நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு முக்கியமான வேலை இருக்குது" அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. "என்ன மச்சான், எப்போ நான் வந்தாலும் என்னை கடையில் விட்டு போயிடுறீங்க, எனக்கு எப்படி வியாபாரம் பார்க்க தெரியும்" அப்படின்னு பழனி சொல்கிறாரு. "டேய், இத்தனை வருஷம் இங்கே தான்டா இருந்த, ரொம்ப புதுசாக பேசிகிட்ருக்க, நீ இங்கே இரு, ஒரு 10 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது" அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. "சரி, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாரு. பாண்டியன் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. போகும்போது யோசிக்கிறாரு, இவன் கோவிலில் போய் என்ன பண்ணுறான், இன்றைக்கி நம்ம இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாகவே போகிறாரு. பழனி யோசிக்கிறாரு, என்ன இது இப்படி பண்ணிகிட்ருக்காரு, என்ன அப்படி ஒரு வேலையாக இருக்கும் மச்சானுக்கு, கடையை கூட விட்டுட்டு வேகமாக ஓடுறாரே, ஒன்றுமே புரியல. இனிமேல் இந்த கடை பக்கமே வரக்கூடாது, எப்போ நான் கடைக்கு வந்தாலும் கடையை என்ன பார்த்துக்க சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க அப்படின்னு பழனி ஒரு பக்கம் அப்படியே புலம்பிகிட்டே இருக்காரு. பாண்டியன் டென்ஷனாக போகிறாரு. இன்றைக்கி அவன் என்ன பண்ணுறான்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு கோயிலுக்கு போகிறாரு. சரவணன் எப்பவும் போல் பொருளெல்லாம் கொடுத்துட்டு அஞ்சலியை போய் உட்காந்து பார்த்து பேசுகிறாரு. "என்ன அஞ்சலி, உன்னை பார்க்குறதுக்கு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "சரவணா, உனக்கு வேறு நிறைய வேலை இருக்கும், நடுவில் உன்னை அடிக்கடிக்க பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன், அதனால் நீ வந்துடுற" அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. "அஞ்சலி, இதில் என்ன இருக்குது அஞ்சலி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் விடு" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு தேவி" அப்படின்னு சொல்கிறாரு. "என்ன சொன்ன சரவணா, நீ என்ன சொன்ன" அப்படின்னு கேட்குறாங்க. "தேவின்னு சொன்னேன்." சரவணா, இத்தனை வருஷத்தில் இப்போ தான் சரவணா நீ தேவின்னு என்னை கூப்பிட்ருக்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சரவணனும் சிரிக்கிறாரு. வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டே இருக்குது. இந்த தங்கமயிலோட அம்மா அப்பா எல்லாம் வந்து பயங்கரமாக திட்டினாங்க, மனசே சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லை, அப்பா கிட்ட போய் சொல்லிவிட்டு இந்த டெலிவரிக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா நிறைய கேள்வி கேட்குறாரு, ஒரு மாதிரி சந்தேகமாக யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. "சரவணா, ஏதாவது தப்பாகிட போகுது சரவணா, உங்கள் அப்பாவுக்கு ஏன் நீ இன்னும் கூட பயந்துகிட்டே இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. "அஞ்சலி, எங்கள் அப்பாவுக்கு நான் தாத்தாவானா கூட பயப்படுவேன், அப்பா அவரு, நீ என்ன இப்படி பேசிகிட்ருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. "சரி சரவணா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாத" அப்படின்னு அஞ்சலி சொல்லிகிட்ருக்காங்க. "எங்கள் அம்மா வீட்டில் தனியாக இருந்தால் ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கை போயிடுச்சுல்ல, நீ பாவம் இல்லை, உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. "நான் உன் கூட இருக்க இந்த நிமிஷம் மட்டும்தான் சரவணா பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கேன், அதனால தான் அடிக்கடிக்கு உன்னை நான் பார்த்து பேசுகிறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா" அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அஞ்சலி, அதே ஃபீல் தான் எனக்கும், நான் உன்னை பார்த்து பேசினா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது, அந்த நிமிஷம் மட்டும்தான் நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், என் மனசில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, இப்போ கூட இந்த கோயில் ஆர்டர் இருந்தது, அதனால தான் என்னால் வர முடிஞ்சது தெரியுமா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. "சரவணா, நீ வந்து வேலைக்கு யாராவது ஏற்பாடு பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி. "இன்னும் ஒரு ஆளும் கிடைக்கல, அப்படி கிடைக்காம இருக்கிறதும் நல்லது தான்" அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. "என்ன சரவணா இப்படி பேசுகிற" அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. "அதுக்காக சொல்லலை அஞ்சலி,
கடை பையன் ஏதாவது கிடச்சிட்டா என்னால் டெலிவரி எடுத்துகிட்டு வெளியவே வர முடியாது, கடைக்குள்ளேயே தான் இருக்கணும். இப்போ தான் நான் கொஞ்சம் வரேன், அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரி சரவணா, நீ கவலைப்படாத சரியா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத சரியா. சரி நான் கிளம்புறேன், அஞ்சலி டைம் ஆகுது, அப்பா தனியாக இருக்கார் கடையில், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சரவணன் கிளம்பி போகிறாரு. அங்கேருந்து வராரு பாண்டியன். இவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. கோயில் உள்ள சுற்றி 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 பாண்டியன் தேடுறாரு. பார்த்தா அஞ்சலி சரவணன் 2 பேரும் பேசுகிறாங்க. ஓ, இதுக்கு தான் எவ்வளோ வேகமாக வந்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அந்த பொண்ணையும் சரவணனையும் பார்க்குறாரு. பார்த்துட்டாங்க, அப்படி எப்போ போல் கிளம்பிடுறாரு. கடையெல்லாம் முடிச்சுட்டு சரவணன் பாண்டியன் 2 பேருமே நைட்டு தனியாக நடந்து வராங்க. வரும்போது கேட்குறாரு, என்ன சரவணா, கோயில் ஆர்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறான். கொடுத்துட்டோம்ப்பா, நாளைக்கு இன்னும் ஆர்டர்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா சரவணா, சரி உனக்கு ஒன்று தெரியுமா, நீ கோயில் ஆர்டர் கொடுக்க போனல்ல, உன் பின்னாடியே நான் வந்தேன். நீ வந்து ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தல்ல, அந்த பொண்ணையும் நான் பார்த்தேன். ஆமாம், இந்த தங்கமயிலோட அம்மா அப்பா 2 பேருமே வந்து வீட்டில் கத்துனாங்களே, அந்த பொண்ணு தான் அதுவா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு, இப்போ என்ன படுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அப்படியே பயங்கர டென்ஷனாக அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. இல்லைப்பா, ஃப்ரெண்டு தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, நான் நேராகவே உங்ககிட்ட கேட்குறேன், உன் பொண்டாட்டி இப்போ உன்னை பிரிஞ்சிருக்கா, டிவோர்ஸ் தரா மாதிரி இருக்குது. நீ அதனால் இன்னொரு பொண்ணு கூட இப்பயே பழகணும்னு நினச்சிட்டியா? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருக்கா உனக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா 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 நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இங்கே பாரு சரவணா, நீ என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிற எல்லாமே அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா அப்பா உன்னை பெற்றவர் சரியா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லிவிடு அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைப்பா, என்னோடய ஃப்ரெண்டு தான்ப்பா, வேறு யாரும் இல்லைப்பா. காலேஜில் ஒன்றா படித்தோம், நாங்கள் 2 பேரும் விரும்பணும். உங்ககிட்ட கூட சொன்னனேப்பா, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு, நீங்கள் கூட வேணான்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். அந்த பொண்ணு கூட உனக்கு என்னப்பா பேச்சு, ஏன் அவங்க வீட்டுக்காரர் இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. இல்லைப்பா, அவங்க வீட்டுக்காரு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, இப்போ அம்மா கூட தனியாக தான் இருக்கா. இது நல்லா இருக்கா சரவணா, நல்லா இருக்கா சொல்லு, அந்த பொண்ணு தனியாக இருக்குது, நீ போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, இது நல்லதா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா, நான் சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான்ப்பா பேசினேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறார். சரி சரவணா, நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்க, சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போகிறாரு. சரவணன் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ, அப்பா ஏதாவது தப்பாக நினச்சிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பற்றி ரொம்ப வருத்தமாக இருக்காரு. எப்பவும் போல் வீட்டில் சமையல் பண்ணிகிட்டே இருக்காங்க கோமதி. அங்கேருந்து அவங்க அம்மா வராங்க, குளிக்கிறதுக்கு துண்டை போட்டு வராங்க. அம்மா, என்னம்மா காலைல தானே குளிச்ச, இப்போ போய் துண்டெல்லாம் போட்டு வந்திருக்க, என் மறுபடியும் குளிக்க போறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது, எத்தனை வாட்டி குளித்தாலும் இந்த வெயிலில் பத்தலைம்மா. சரி சோப்பு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நீ எப்போவுமே குளிக்கிற சோப்பு பாத்ரூமில் இருக்குது, போய் பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த சோப்பு இல்லடி, எனக்கு ஒரு சோப்பு, அந்த சோப்பில் தான் நான் குளிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, வந்ததுலேருந்து இந்த சோப்பில் தானே குளிக்கிற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அரசி அப்படியே வராங்க. அப்பத்தா வா, நான் பார்த்துக்கிறேன். அம்மா, அப்பத்தாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அரசி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன அப்பத்தா, நீ குளிக்கிற சோப்பு வேணுமா? இந்தா இதில் இருக்குது அப்படின்னு அரசி கொடுக்குறாங்க. கொடு கொடு. இந்த சோப்பு தான். யார், குமார் கொடுத்தானா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்ல போகிற, அப்பத்தா மேலேயே குமாருக்கு இவ்வளோ பாசம் இருக்குது, கட்டின பொண்டாட்டி மேலே எவ்வளோ பாசம் வைப்பான், அப்படி தானே சொல்ல வர அப்படின்னு அரசி கேட்குறாங்க. அது எப்படி அரசி உனக்கு தெரியுது? ஆமாம், நான் அதை தான் சொல்ல வந்தேன், அவனுக்கு ரொம்ப பாசம் தெரியுமா என் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா வாயை மூடு, இங்கே பாரு, சோப்பு உனக்கு கொடுத்தாரு சரி, இது என்ன சாக்லேட், இதையும் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அரசி. ஏய், சோப்பு எனக்குடி, உனக்கு தாண்டி அந்த சாக்லேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா இந்தா நீயே எடுத்துகிட்டு போ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க, குமார் தானே கொடுத்தான், சாக்லேட் தானே, சாப்பிடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஓவராக பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் அந்த குமாரும் சேர்ந்து என்னை படுத்தி எடுக்கிறீங்க, 2 பேர் பண்ணுறது சரியில்லை, நீங்கள் போகிற ரூட்டு சரியில்லை, என்னை தேவையில்லாத கோவப்படுத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. சரிடி போடி, போய் வேலையை பாரு, அந்த சாக்லேட்டை நீயே சாப்பிட, எனக்கு வேலை இருக்குது, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு நாங்கள் வந்து அப்பத்தா போகிறாங்க. ஐயோ கடவுளே, இவங்க 2 பேரோட தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரசி டென்ஷனாக இருக்காங்க. நிறைய பணம் லஞ்சம் எல்லாமே வாங்கிட்டு வராரு. கட்டாக பணம் எடுத்துகிட்டு வராரு செந்தில். எடுத்துகிட்டு வந்து அப்படியே பீரோக்குள்ளே ஃபுல்லாக அடுக்கி வைக்கிறாரு. அடுக்கும் போது அப்படியே அந்த பணத்தை எடுத்து பார்த்து சந்தோஷப்படுறாரு. அப்பா எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை பீரோவை திறந்து அப்படியே பார்த்து சந்தோஷப்படும் போது அப்படியே கீழே விழுது. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க மீனா.
பணம் எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. பார்த்த உடனே அப்படியே மீனா ஷாக் ஆகுறாங்க. என்ன இவ்வளோ பணம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மீனா பார்த்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. என்னங்க, என்னது இது இவ்வளோ பணம் இருக்குது, ஏது உங்களுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஏய் அது அது அப்பா கொடுத்தாருல 10 லட்ச ரூபா பணம், அது தாண்டி. என்னங்க பேசிகிட்ருக்கீங்க, என்ன பேசிகிட்ருக்கீங்க? உங்கள் மூஞ்சில் ஒரு உண்மை இல்லை, திருட்டுத்தனம் இருக்குது. நீங்கள் ஏதோ தப்பு நடந்திருக்கு, சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வாயை மூடுங்க, வாயை மூடுங்க. என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? எங்கே போய் இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எங்கேயாவது லஞ்சம் வாங்கினீங்களா? ஏதோ பண்ணியிருக்கீங்க. இங்கே பாருங்கள், இப்பயே உண்மையை சொல்லிவிடுங்க, இதெல்லாம் சரி பண்ணிடலாம். லேட் ஆச்சுன்னா ஒன்றுமே சரி பண்ண முடியாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீனா, சொல்கிறீங்களா? இல்லை இந்த விஷயத்த போய் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டேயும் நான் சொல்லிவிடுவேன், அப்புறம் அவங்கெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா மீனா அதெல்லாம் சொல்லாதே மீனா, இங்கே பாரு, இந்த பணம் எல்லாமே நான் லஞ்சமாக வாங்கின பணம் தான் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. அடக்கடவுளே, மாமா உங்களை நல்லா தானே வளர்த்தாரு, அத்தை நல்லது சொல்லி கொடுத்தானே வளர்த்தாங்க, எப்படி இவ்வளோ பணம் உங்களால் வாங்க முடிஞ்சது கை நீட்டி அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா, உங்கள் அப்பா தான் சொன்னார், நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன், லஞ்சம் கொடுப்பாங்க, சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நிறையத்துக்கு நான் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய ஆர்டர்ஸ்க்கு எல்லாமே டாக்குமெண்ட் இல்லைனாலும் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால் இவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. என்னங்க, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் அவ்வளோதாங்க, திரும்பி வரவே முடியாதுங்க. நீங்கள் எதுக்காக இவ்வளோ பணத்துக்கு ஆசைப்பட்டீங்க? எங்கள் அப்பாவுக்கு தான் அறிவில்லை, உங்களுக்கு அறிவில்லையா? என் பொண்டாட்டி நான் கூட தானே இருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா? எதுக்குங்க இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. மீனா மீனா நீ டென்ஷன் ஆகாத மீனா, நான் சொல்கிறத கேளு, பேசாதீங்க, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா மீனா ப்ளீஸ், நீ போய்ட்டு அம்மா கிட்ட அப்பா கிட்டலாம் எதுவும் சொல்லிடாத மீனா, நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன்டி, தயவுசெய்து மன்னிச்சிடுறி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தமாக பேசுகிறாங்க. யார்கிட்ட பணம் வாங்குனீங்களோ அவங்ககிட்டலாம் கொடுத்துருங்க, இந்த பிரச்சனைலாம் எப்படிங்க சரி பண்ண போகிறீங்க? நீங்கள் வந்து சைன் பண்ணிட்டீங்க, எல்லாமே தப்பாக தான் நடக்க போகுது, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் எப்படி வெளியே வர போகிறீங்க? உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஒரு கெட்ட புத்தி வந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்லை. பணம் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வரும் எல்லாமே நீங்கள் யோசிச்சிருக்கணும், ஒன்றுமே யோசிக்காமல் இவ்வளோ பணத்தை வாங்கி வச்சுருக்கீங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, உங்களை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு மீனாபாய். பாண்டியன், சரவணன் 2 பேருமே சேர்ந்து கடையில் இருக்காங்க. சரவணன் வர எல்லா கஸ்டமருக்கும் சேர்த்து பொருள் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு. இது எல்லாமே பாண்டியன் பார்த்துட்டே இருக்காரு. பொருள் கொடுக்கும்போது அப்படியே ஃபோனையே பார்க்குறாரு. ஃபோனை பார்க்குறாரு, வைக்கிறாரு, ஃபோனை பார்க்குறாரு, வைக்கிறாரு. இது எல்லாமே அப்படியே பாண்டியன் நோட் பண்ணுறாரு. இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? பொருள் கொடுக்க சொன்னால் ஃபோனையே பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக டென்ஷனாக பார்த்துட்ருக்காரு. இங்கே பாருப்பா, டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரமாக கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க. இருக்கா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் கொடுக்குறாரு. அதுக்குள்ளே பாண்டியனுக்கு ஃபோன் வருது, அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்ன கடை ஆர்டரா? எடுத்துக்கிறேன், ஓகே. அடுத்தது என்ன ஆர்டரு அப்படின்னு சொல்லிட்டு, கோவிலுக்கா, கொண்டு வந்து கொடுத்துட்றோம், ஓகேவா, நாளைக்கு கொடுத்தா சரியா அப்படின்னு அந்த ஆர்டர் எல்லாமே எடுத்துகிட்ருக்காரு. இது எல்லாமே அப்படியே சரவணன் பார்க்குறாரு. பார்த்துட்டு, அப்பாப்பா கோயில் ஆர்டர் இருக்காப்பா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. என்ன சரவணா இப்படி பேசிகிட்ருக்க? கோயில் ஆர்டரை நாளைக்கு தான் தர சொன்னாங்க, ஒன்றும் அவசரம் இல்லைப்பா, நீ கடையில் இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அப்பா கோயில் ஆர்டர்லாம் உடனே கொடுத்துடணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சரவணா, அவங்க நாளைக்கு தான் கேட்டாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, அதுக்காக சொல்லலைப்பா, அதெல்லாம் கொடுத்துடணும்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ஆமாம், இப்போ கடையில் யாருமே இல்லை, நீ தானே இருக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அப்பா இந்த டைமுக்கு யாரும் வரமாட்டாங்கப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. ஆனால் ஒரு மாதிரி பாண்டியனுக்கு டவுட்டாக இருக்குது, இவன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், ஒன்றுமே புரியலையே, அந்த கோவில் ஆர்டர் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போய் எதுக்கு வேகமாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ பழனி வராரு. என்ன மச்சான் நீங்கள் மட்டும் இருக்கீங்க, எங்கே சரவணன் எங்கள் ஆளை காணோம் அப்படின்னு கேட்குறாரு. அவன் டெலிவரி பண்ண போயிருக்கான் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஓ அப்படியா, இந்தாங்க ஏலக்காய், உங்ககிட்ட கடன் வாங்கினேன்ல, இந்தாங்க ஏலக்காய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சரி, உனக்கு எதாவது வேலை இருக்கா, கொஞ்ச நேரம் நீ கடையில் இருக்கியா, நான் போயிட்டு வந்துடுறேன், ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. என்ன மச்சான், எப்போ நான் வந்தாலும் என்னை கடையில் விட்டு போயிடுறீங்க, எனக்கு எப்படி வியாபாரம் பார்க்க தெரியும் அப்படின்னு பழனி சொல்கிறார். டேய், இத்தனை வருஷம் இங்கே தானடா இருந்த, ரொம்ப புதுசாக பேசிகிட்ருக்க, நீ இங்கே இரு, ஒரு 10 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்கிறார். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாண்டியன் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. போகும்போது யோசிக்கிறாரு, இவன் கோவிலில் போய் என்ன பண்ணுறான், இன்றைக்கி நம்ம இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாகவே போகிறாரு. பழனி யோசிக்கிறாரு,
என்ன இது இப்படி பண்ணிகிட்ருக்காரு, என்ன அப்படி ஒரு வேலையாக இருக்கும் மச்சானுக்கு, கடையை கூட விட்டுட்டு வேகமாக ஓடுறாரே, ஒன்றுமே புரியல. இனிமேல் இந்த கடை பக்கமே வரக்கூடாது, எப்போ நான் கடைக்கு வந்தாலும் கடையை என்ன பார்த்துக்க சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க அப்படின்னு பழனி ஒரு பக்கம் அப்படியே புலம்பிகிட்டே இருக்காரு. பாண்டியன் டென்ஷனாக போகிறாரு. இன்றைக்கி அவன் என்ன பண்ணுறான்றதை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு கோயிலுக்கு போகிறாரு. சரவணன் எப்பவும் போல் பொருளெல்லாம் கொடுத்துட்டு அஞ்சலியை போய் உட்காந்து பார்த்து பேசுகிறாரு. என்ன அஞ்சலி, உன்னை பார்க்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரவணா, உனக்கு வேறு நிறைய வேலை இருக்கும், நடுவில் உன்னை அடிக்கடிக்க பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன், அதனால் நீ வந்துடுற அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அஞ்சலி, இதில் என்ன இருக்குது அஞ்சலி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு தேவி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொன்ன சரவணா, நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. தேவின்னு சொன்னேன். சரவணா, இத்தனை வருஷத்தில் இப்போ தான் சரவணா நீ தேவின்னு என்னை கூப்பிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சரவணனும் சிரிக்கிறாரு. வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டே இருக்குது. இந்த தங்கமயிலோட அம்மா அப்பா எல்லாம் வந்து பயங்கரமாக திட்டினாங்க, மனசே சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, அப்பா கிட்ட போய் சொல்லிவிட்டு இந்த டெலிவரிக்கு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா நிறைய கேள்வி கேட்குறாரு, ஒரு மாதிரி சந்தேகமாக யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. சரவணா, ஏதாவது தப்பாகிட போகுது சரவணா, உங்கள் அப்பாவுக்கு ஏன் நீ இன்னும் கூட பயந்துகிட்டே இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. அஞ்சலி, எங்கள் அப்பாவுக்கு நான் தாத்தாவானா கூட பயப்படுவேன், அப்பா அவர், நீ என்ன இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. சரி சரவணா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டுருக்காங்க. எங்கள் அம்மா வீட்டில் தனியாக இருந்தால் ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கை போயிடுச்சு இல்லடி, பாவம் இல்லை, உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. நான் உன் கூட இருக்க இந்த நிமிஷம் மட்டும்தான் சார் நான் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கேன், அதனால தான் அடிக்கடிக்கு உன்னை நான் பார்த்து பேசுகிறேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அஞ்சலி, அதே ஃபீல் தான் எனக்கும், நான் உன்னை பார்த்து பேசினா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. அந்த நிமிஷம் மட்டும்தான் நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், என் மனசில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா. இப்போ கூட இந்த கோயில் ஆர்டர் இருந்தது, அதனால தான் என்னால் வர முடிஞ்சது தெரியுமா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரவணா, நீ வந்து வேலைக்கு யாராவது ஏற்பாடு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி. இன்னும் ஒரு ஆளும் கிடைக்கல, அப்படி கிடைக்காம இருக்கிறதும் நல்லது தான் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. என்ன சரவணா இப்படி பேசுகிற அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. அதுக்காக சொல்லலை அஞ்சலி, கடை பையன் ஏதாவது கிடச்சிட்டா என்னால் டெலிவரி எடுத்துகிட்டு வெளியவே வர முடியாது, கடைக்குள்ளேயே தான் இருக்கணும், இப்போ தான் நான் கொஞ்சம் வரேன், அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரி சரவணா, நீ கவலைப்படாத சரியா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத சரியா. சரி, நான் கிளம்புறேன் அஞ்சலி, டைம் ஆகுது, அப்பா தனியாக இருக்கார் கடையில், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே சரவணன் கிளம்பி போகிறாரு. அங்கேருந்து வராரு பாண்டியன், இவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. கோயில் உள்ள சுற்றி 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 பாண்டியன் தேடுறாரு. பார்த்தா அஞ்சலி சரவணன் 2 பேரும் பேசுகிறாங்க. ஓ, இதுக்கு தான் எவ்வளோ வேகமாக வந்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அந்த பொண்ணையும் சரவணனையும் பார்க்குறாரு. பார்த்துட்டாங்க, அப்படி எப்போ போல் கிளம்பிடுறாரு. கடையெல்லாம் முடிச்சுட்டு சரவணன் பாண்டியன் 2 பேருமே நைட்டு தனியாக நடந்து வராங்க. வரும்போது கேட்குறாரு, என்ன சரவணா, கோயில் ஆர்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறான். கொடுத்துட்டோம்ப்பா, நாளைக்கு இன்னும் ஆர்டர்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா சரவணா, சரி, உனக்கு ஒன்று தெரியுமா, நீ கோயில் ஆர்டர் கொடுக்க போனல்ல, உன் பின்னாடியே நான் வந்தேன், நீ வந்து ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தல்ல, அந்த பொண்ணையும் நான் பார்த்தேன். ஆமாம், இந்த தங்கமயிலோட அம்மா அப்பா 2 பேருமே வந்து வீட்டில் கத்துனாங்களே, அந்த பொண்ணு தான் அதுவா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு, இப்போ என்ன படுத்துன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அப்படியே டென்ஷனாக, பயங்கர டென்ஷனாக அப்படி யோசிச்சுட்ருக்காரு, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. இல்லைப்பா, ஃப்ரெண்டு தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, நான் நேராகவே உங்ககிட்ட கேட்குறேன், உன் பொண்டாட்டி இப்போ உன்னை பிரிஞ்சிருக்கா, டிவோர்ஸ் தரா மாதிரி இருக்குது, நீ அதனால் இன்னொரு பொண்ணு கூட இப்பயே பழகணும்னு நினச்சிட்டியா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருக்கா உனக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இங்கே பாரு சரவணா, நீ என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிற எல்லாமே அப்பாவுக்கு தெரியும், ஏன்னா அப்பா உன்னை பெற்றவர் சரியா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லிவிடு அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைப்பா, என்னோடய ஃப்ரெண்டு தான்ப்பா, வேறு யாரும் இல்லைப்பா, காலேஜில் ஒன்றா படித்தோம், நாங்கள் 2 பேரும் விரும்பணும், உங்ககிட்ட கூட சொன்னனேப்பா, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு, நீங்கள் கூட வேணான்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். அந்த பொண்ணு கூட உனக்கு என்னப்பா பேச்சு, ஏன் அவங்க வீட்டுக்கார் இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. இல்லைப்பா, அவங்க வீட்டுக்காரு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, இப்போ அம்மா கூட தனியாக தான் இருக்கா, இது நல்லா இருக்கா சரவணா, நல்லா இருக்கா சொல்லு
அந்த பொண்ணு தனியாக இருக்குது, நீ போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க, இது நல்லதா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா நான் சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான்ப்பா பேசினேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறார். சரி சரவணா, நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்க, சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போகிறாரு. சரவணன் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ அப்பா ஏதாவது தப்பாக நினச்சிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை பற்றி ரொம்ப வருத்தமாக இருக்காரு. எப்பவும் போல் வீட்டில் சமையல் பண்ணிகிட்டே இருக்காங்க கோமதி. அங்கேருந்து அவங்க அம்மா வராங்க, குளிக்கிறதுக்கு துண்டை போட்டு வராங்க. அம்மா என்னம்மா காலைல தானே குளிச்ச, இப்போ போய் துண்டெல்லாம் போட்டு வந்திருக்க, என் மறுபடியும் குளிக்க போறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது, எத்தனை வாட்டி குளித்தாலும் இந்த வெயிலில் பத்தலைம்மா. சரி சோப்பு எங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நீ எப்பவுமே குளிக்கிற சோப்பு பாத்ரூமில் இருக்குது, போய் பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த சோப்பு இல்லடி, எனக்கு ஒரு சோப்பு, அந்த சோப்பில் தான் நான் குளிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வந்ததுலேருந்து இந்த சோப்பில் தானே குளிக்கிற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இல்லைம்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அரசி அப்படியே வராங்க. அப்பத்தா வா நான் பார்த்துக்கிறேன், அம்மா அப்பத்தாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அரசி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன அப்பத்தா நீ குளிக்கிற சோப்பு வேணுமா, இந்தா இதில் இருக்குது அப்படின்னு அரசி கொடுக்குறாங்க. கொடு இந்த சோப்பு தான் யார் குமார் கொடுத்தானா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்ல போகிற, அப்பத்தா மேலேயே குமாருக்கு இவ்வளோ பாசம் இருக்குது, கட்டின பொண்டாட்டி மேலே எவ்வளோ பாசம் வைப்பான் அப்படி தானே சொல்ல வர அப்படின்னு அரசி கேட்குறாங்க. அது எப்படி அரசி உனக்கு தெரியுது, ஆமாம் நான் அதை தான் சொல்ல வந்தேன், அவனுக்கு ரொம்ப பாசம் தெரியுமா என் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா வாயை மூடு, இங்கே பாரு சோப்பு உனக்கு கொடுத்தாரு, சரி இது என்ன சாக்லேட், இதையும் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அரசி. சோப்பு எனக்குடி, உனக்கு தாண்டி அந்த சாக்லேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா நீயே எடுத்துகிட்டு போ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க, குமார் தானே கொடுத்தான், சாக்லேட் தானே சாப்பிடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஓவராக பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் அந்த குமாரும் சேர்ந்து என்னை படுத்தி எடுக்கிறீங்க, 2 பேர் பண்ணுறது சரியில்லை, நீங்கள் போகிற ரூட்டு சரியில்லை, என்னை தேவையில்லாத கோவப்படுத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. சரிடி போடி, போய் வேலையை பாரு, அந்த சாக்லேட்டை நீயே சாப்பிட, எனக்கு வேலை இருக்குது, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படி நாங்கள் வந்து அப்பத்தா போகிறாங்க. ஐயோ கடவுளே, இவங்க 2 பேரோட தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரசி டென்ஷனாக இருக்காங்க. நிறைய பணம் லஞ்சம் எல்லாமே வாங்கிட்டு வராரு. கட்டாக பணம் எடுத்துகிட்டு வராரு செந்தில். எடுத்துகிட்டு வந்து அப்படியே பீரோக்குள்ளே ஃபுல்லாக அடுக்கி வைக்கிறாரு. அடுக்கும் போது அப்படியே அந்த பணத்தை எடுத்து பார்த்து சந்தோஷப்படுறாரு. அப்பா எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டு பணத்தை பீரோவை திறந்து அப்படியே பார்த்து சந்தோஷப்படும் போது அப்படியே கீழே விழுது. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க மீனா. பணம் எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. பார்த்தோன்னே அப்படியே மீனா ஷாக் ஆகுறாங்க. என்ன இவ்வளோ பணம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ மீனா பார்த்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. என்னது இது இவ்வளோ பணம் இருக்குது, ஏது உங்களுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அது அது அப்பா கொடுத்தாருல 10 லட்ச ரூபா பணம், அது தாண்டி. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் மூஞ்சில் ஒரு உண்மை இல்லை, திருட்டுத்தனம் இருக்குது, நீங்கள் ஏதோ தப்பு நடந்திருக்கு, சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வாயை மூடுங்க, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, எங்கே போய் இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எங்கேயாவது லஞ்சம் வாங்கினீங்களா, ஏதோ பண்ணியிருக்கீங்க, இங்கே பாருங்கள் இப்பயே உண்மையை சொல்லிவிடுங்க, இதெல்லாம் சரி பண்ணிடலாம், லேட் ஆச்சுன்னா ஒன்றுமே சரி பண்ண முடியாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீனா, சொல்கிறீங்களா, இல்லை இந்த விஷயத்த போய் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லிவிடுவேன், அப்புறம் அவங்களாம் கூப்பிட்டு கேட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா அதெல்லாம் சொல்லாதே மீனா, இங்கே பாரு இந்த பணம் எல்லாமே நான் லஞ்சமாக வாங்கின பணம் தான் அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. அடக்கடவுளே, மாமா உங்களை நல்லா தானே வளர்த்தாரு, அத்தை நல்லது சொல்லி கொடுத்தானே வளர்த்தாங்க, எப்படி இவ்வளோ பணம் உங்களால் வாங்க முடிஞ்சது கை நீட்டி அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா உங்கள் அப்பா தான் சொன்னார், நான் ஒரு ஆளை அனுப்புகிறேன், லஞ்சம் கொடுப்பாங்க, சைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நிறையத்துக்கு நான் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன், நிறைய ஆர்டர்ஸ்க்கு எல்லாமே டாக்குமெண்ட் இல்லைனாலும் சைன் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால் இவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் அவ்வளோதாங்க, திரும்பி வரவே முடியாதுங்க, நீங்கள் எதுக்காக இவ்வளோ பணத்துக்கு ஆசைப்பட்டீங்க, எங்கள் அப்பாவுக்கு தான் அறிவில்லை, உங்களுக்கு அறிவில்லையா, என் பொண்டாட்டி நான் கூட தானே இருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா, எதுக்குங்க இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. மீனா நீ டென்ஷன் ஆகாத மீனா, நான் சொல்கிறத கேளு, பேசாதீங்க, நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா ப்ளீஸ் நீ போய்ட்டு அம்மா கிட்ட அப்பா கிட்டலாம் எதுவும் சொல்லிடாத மீனா, நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன்டி, தயவுசெய்து மன்னிச்சிடுறீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தமாக பேசுகிறாங்க. யார்கிட்ட பணம்
வாங்குனீங்களோ அவங்க கிட்டலாம் குடுத்துருங்க. இந்த பிரச்சனைலாம் எப்படிங்க சரி பண்ண போறீங்க? நீங்க வந்து சைன் பண்ணிட்டீங்க. எல்லாமே தப்பா தான் நடக்க போகுது. இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க எப்படி வெளிய வரப்போறீங்க? உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஒரு கெட்ட புத்தி வந்ததுன்னு எனக்கு தெரியவே இல்ல. பணம் வாங்குறதுக்கு முன்னாடி, அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை வரும்? எல்லாமே நீங்க யோசிச்சிருக்கணும். ஒண்ணுமே யோசிக்காம இவ்வளோ பணத்த வாங்கி வச்சிருக்கீங்க. இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. உங்கள காப்பாத்த முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு மீனா பயங்கரமா டென்ஷன் ஆகுறா.